சொத்து தகராறு காரணமாக சகோதரனும் அவரது மகனும் சென்ற காரை ஈசிஆர் சாலையில் வழிமறித்து கார் கண்ணாடியை உடைத்து சிறுவனை தாக்கிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. போலீசாரின் முன்னிலையில் அரங்கேறிய பகீர் தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? சரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த 1ஆம் தேதி அக்கரை சிக்னலில் இருந்து கோவளம் நோக்கி ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. அந்த காரில் ஹாரி மார்டின் என்பவர் அவரது 11 வயது மகனுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஹாரி மார்டினின் சகோதரர் ஜெயரோம் மார்டின், அவரது மனைவி ஷாம்லி மற்றும் நண்பர் டொனால்ட் ஆகிய 3 பேரும் அந்த காரை வழிமறித்துள்ளனர். ஆவேசமாக காணப்பட்ட ஜெரோம் மார்டின் காரின் முன்பக்கமாக ஏறி கார் கண்ணாடியை காலால் எட்டி உதைத்து உடைக்க ஆரம்பித்தார். இதனை கண்டு பயந்து போன காருக்குள் இருந்த சிறுவன் அலறி துடிக்க ஆரம்பித்தான். தனது மகனை சமாதானப்படுத்திய ஹாரி மார்டின் இது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு செல்போனில் தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் காரின் கண்ணாடியை அவரது சகோதரர் உடைக்கும் காட்சியையும் காரினுள் இருந்த சிறுவன் கதறி எழும் காட்சியையும் ஹாரி மார்டின் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். ஒரு கட்டத்தில் கார் கண்ணாடி உடைந்து காரினுள் இருக்கும் தன்னையும் தனது மகனையும் தாக்கி விடுவார் என பயந்து போன ஹாரி காரை அப்படியே ஓட்டிக்கொண்டு அருகில் உள்ள பனையூர் காவல் சோதனை சாவடிக்கு சென்றுள்ளார். அங்கு காரை நிறுத்தி காவல்துறையினரை உதவிக்கு அழைத்துள்ளார். போலீசார் காரின் அருகில் வந்தபோது ஜெரோம் மார்டின் கார் கண்ணாடியை உடைப்பதை நிறுத்தாமல் போலீசாரின் முன்னிலையிலேயே தொடர்ந்துள்ளார். போலீசார் ஜெரோம் மார்டினை சுற்றி வளைத்து பிடித்து அடக்கினர். பின் காரில் கதறி அழுது கொண்டிருந்த சிறுவனை மீட்டு சமாதானப்படுத்தி அருகில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தனர். அப்போதும் அடங்காத ஜெரோம் மார்டின் போலீசார் பிடியில் இருந்து திமிரிக் கொண்டு வந்து அமர்ந்திருந்த சிறுவனை பளாரென கன்னத்தில் அறைந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கானாத்தூர் போலீசார் ஜெரோம் மார்டினை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஹாரி அளித்த புகாரின் பேரில் ஜெரோம் மார்டின், அவரது மனைவி ஷாம்லி மற்றும் ஜெரோம் மார்டினின் நண்பர் டொனால்ட் ஆகிய 3 மீதும் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 3ஆம் தேதி சிறையில் அடைத்தனர். விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக இந்த சண்டை நடந்தது தெரிய வந்தது. சகோதரர்கள் இருவருக்கும் இடையே பல நாட்களாக சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. அவர்களது தந்தை ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஹாரி மார்டின் மகனான சிறுவன் மீது எழுதி வைக்க உள்ளதாக கூறியிருக்கிறார். அதனால் ஆத்திரமடைந்த ஜெரோம் இந்த தாக்குதலை போலீசாரின் முன்னிலையிலேயே அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. சம்பவம் நடைபெற்று 9 நாட்கள் கடந்த நிலையில் ஹாரி இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார்.